ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன்னொரு கீ ரைஸ் நம்ம போட்டிருக்கோங்க. அது வந்து தக்காளி போடாமல் செஞ்சது. இது தக்காளி போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஒரு 3 ஏலக்காய், பட்டை 2 பீஸு, கிராம்பு 4, இவ்வளோ தாங்க எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு விரல் அளவு ஒரு இஞ்சி குட்டியாக வச்சுட்டு, ஒரு 7-8 பல் பூண்டு அதை வச்சுட்டு அதை வந்து இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு நம்ம அடுப்பில் பிரியாணி சட்டி போட்டுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயிலு, 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு அடுப்பை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, அந்த வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க. இது எதனாலனாக்கா சாதத்தோட கலர் வந்து அந்த நல்லா ஒயிட்டாகவே இருக்குங்க. நம்ம சமைச்சதுக்கப்புறமும் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 நிமிஷம் சும்மா வதக்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூனு தயிர் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ துளசி அரிசி 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வருங்க. அதனால் அதை வந்து கழுவிட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஊறலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாளை தான் ஊற வச்சிடக்கூடாது. அதுக்காக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையுமே அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சோம்னாக்கா நல்லா கொதிக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, உப்பு வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன்ல, அந்த கொஞ்சம் கக்கிறது மாதிரி இருக்கணுங்க. உப்பு வந்து கூட இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகணும். அப்போ தான் அந்த ரைஸுக்குமே அது செட் ஆகுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதமும் தண்ணியும் ஒரே ஈக்குவல் லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அடுப்பை சிம்மில் போட்டுட்டு தோசைக்கல்லை எடுத்து அதில் வந்துட்டு தம் போட்டுருங்க. அதில் நல்லா ஃபுல்லாக கவராக வர்றது மாதிரி மூடிட்டு அது மேலே ஏதாவது வெயிட் எடுத்து வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் போட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வெந்திருக்குங்க. அடி பிடிச்சிருக்காது. நல்ல பதமாக அரிசி வெந்திருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.